கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் பாடல்களை பாடி ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனை கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கூட நாம் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவன் தாமே இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேச விரும்புகிற வார்த்தைகளை ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு செய்ய இருக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைபட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் நமக்காக யுத்தம் செய்யும். ஹல்லேலூயா. அவர் நமக்கான வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க்குவின் புஸ்தகம் 10 அதிகாரம் 51வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் இங்கே ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளையும் இந்த பரிசுத்த ஆராதனையில கடந்து வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்த ஆராதனையில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஒரு நிமிடம் உங்களுக்கு நான் டைம் தரேன். கண்களை மூடி, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிற மகனே, மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லுகிறான். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக, உன் பிள்ளைக்காக உன்னுடைய சமூகத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கேட்கிறார். எப்படி இந்த இடத்துல ஒரு மனிதனை பார்த்து இயேசு கேட்கிறாரோ, அதே போல ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த நேரத்துல, இந்த ஆராதனை நேரத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, இதை நீங்க எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ரிகரப தனலகர பரரமோ துனரப தனலகர பரபா ரிஷபர துனரப தனலகர பரபா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு மனிதன் இடத்துல ஆண்டவர் கேட்கிற பொழுது அவன் ஒரு ஆண்டவர் இடத்துல கேட்கிறான், அவனுக்கு அது கிடைக்கிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட எதை கேட்பீங்களோ இந்த ஒரு நிமிஷத்து நேரத்துல கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும், உன் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும், உன் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும், உன் திருச்சபைக்கு நான் என்ன செய்யணும், உன் ஊழியத்துக்கு நான் என்ன செய்யணும், உன் தொழிலுக்கு நான் என்ன செய்யணும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. உங்களை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நீங்கள் இருதயத்துக்குள்ள நீங்க கேட்க விரும்பதை கேட்டு நாம் மறுபடியும் வசனத்துக்கு நேராய் வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த மார்க்குவின் புஸ்தகம் 10 அதிகாரம் 51 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. இப்போ அந்த மனுஷன் கேட்கிறான். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு என்னது தேவை? அவன் பார்வை அடைய. முதலாவது ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது ஒருவன் ஆண்டவர் இடத்துல முதலாவது எதை கேட்கிறான்? பார்வையை கேட்கிறான். அல்லேலூயா.
அப்ப அவனுக்கு தெரியுது எனக்கு என்ன தேவை, இப்போ நான் இருக்கிற நிலைமையில எனக்கு என்ன தேவை என்று சரியாக என்ன பண்ணியிருக்கான், குருடன் அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இதை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போவதற்கு வரும் பொழுது வெளியே ஒரு சப்பானி இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் வந்து அவன்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ அவன் எப்படி அவர்களை பார்க்கிறானா, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தானா. ஹல்லேலூயா. அப்போ சில நேரத்துல மனிதர்கள் என்ன பண்றோம், அப்போ நமக்கு என்ன தேவை இருக்குதோ அதை என்ன பண்ணிடுறோம், நம்ம மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ அந்த சப்பானிக்கு என்ன தேவை, அவன் எழுந்து சொல்லுங்க, ஒரு சப்பானியா இருக்கிறவனுக்கு எது தேவை, எழுந்து அவன் என்ன பண்ணணும், நடக்கணும். ஹல்லேலூயா. அவனுக்கு என்னதான் தேவை, சுகம் தான் தேவை, சரீர ஆரோக்கியம் தான் என்னது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கிற பொழுது அந்த சப்பானி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் எழுந்து நடக்கணுங்கிற ஆசையே என்ன பண்ணிருச்சு, அவனுக்கு போயிருச்சு. வர்ற இடத்துல எல்லாம் அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா தெரியும். 3ஆம் அப்போஸ்தலர் 3 வாசிக்கிறேன், நீங்க இப்போ கேட்கலாம். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. இவங்க 2 பேர் அவனை பார்க்கறாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கணும், ஊழியக்காரன், ஏன்னா இந்த இடத்துலதான் அவங்க ஊழியம் பண்றாங்க, வர்றாங்க போறாங்க, அப்போஸ்தலர்களால் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அறிந்தும் இவர்களால் நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் தெரிந்திருந்தோம், அவன் இவங்களிடத்துல ஏதாகிலும் கிடைக்கும் என்றுதான் என்ன பண்றான், நோக்கி பார்க்கிறான். இதே இயேசு அந்த குருடனை பார்த்து கேட்கிற பொழுது அப்பொழுது அந்த குருடனுக்கு தெரியும், இவர் தான் இயேசு என்ன பண்றாரு, பலருக்கு இவர் மூலமாக அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இவர் இடத்துல நான் என் பார்வையை கேட்டால் எனக்கு பார்வை கிடைக்கும் என்று குருடன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்யக்கூடிய ஆண்டவர், உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. நீங்க நினைச்சு பாருங்க, உங்க ஆவிக்குரிய தன்மையில நீங்க பார்வையோடு கூட இருக்கிறீங்களா, அல்ல குருட்டு தன்மையோடு கூட இருக்கிறீங்களா? இல்ல இப்போ எனக்கு என்ன தேவை, இப்போ என் குடும்பத்துக்கு என்ன தேவை, இப்போ என் தொழிலுக்கு என்ன தேவை, இப்போ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, என் திருச்சபைக்கு என்ன தேவை, என் ஊழியத்துக்கு எது தேவை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இல்ல இந்த சப்பானியை போல ஏதாகிலும் கிடைக்கணும்னு நீங்க நோக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரிடத்துல சரியானதை நீங்க கேட்கிற பொழுது பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. இவன் நாளுக்கு நாள் இந்த தேவாலயத்துல உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு பிச்சைக்கு வர்ற காசுலேயே இவன் வாழ்ந்துட்டு இருந்தனால இவன் எழுந்து நடக்கணுங்கிறதே இவன் மறந்து போயிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? உலக பிரகாரமா கிடைக்கிற ஆசீர்வாதம், உலக பிரகாரமா வருகிற செல்வங்கள், இந்த இதன் மேலேயே நாட்டம் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்து போய் உலகத்துல சப்பானியை போல எத்தனை பேர் கிடக்கும்? மனம் திரும்புங்க. உங்களுக்கு என்னது தேவைன்னு என்ன பண்ணணும், குருடனை போல நீங்க முதலாவது அறிந்திருக்கணும். இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திருச்சபையை பார்த்து கேட்டார். ஒரு நிமிஷம் உங்க எல்லாருக்கும் நான் டைம் கொடுத்தேன். நீங்க எல்லாம் ஒரு நிமிடத்துல ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருப்பீங்க? கல்யாணம் முடியாதவங்க இருந்தா கல்யாணம் முடியணும், பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை கேட்டிருப்பீங்க, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிலம் வாங்கணும், இன்னும் எதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. உலக பிரகாரமான காரியங்களை அநேக இதை நம்ம கேட்டிருப்போம். எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு ஆவிக்குரிய பார்வை வேண்டும் என்று கேட்டிருப்பீங்க? இந்த இடத்துல இருக்கிற குருடன் மாம்சீகமான குருடன். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையோடு கூட திருச்சபைகளுக்குள்ள இன்றைக்கு ஆட்கள் இருக்கிறார். ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையோடு கூட ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆவிக்குரிய குருடன். நீங்க இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், இந்த மாம்சீக பார்வை எனக்கு வேண்டாம், எனக்கு ஆவிக்குரிய கண்கள் வேண்டும், ஆவிக்குரிய பார்வை வேண்டும். இந்த சப்பானி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும் பொழுது இப்ப பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல குருடன் பார்வை இல்லாம இருக்கிறான். இயேசு கிறிஸ்து உடனே அவனை பார்த்து சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவுக்கு பின் செல்ற கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணிருச்சு, இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையை தேடி ஓடி ஆவிக்குரிய கண்களை இழந்து மாம்சீக கண்களில் உலகத்துல அவனை இவனையும் பார்த்து என்ன பண்ணுது,
உலக வாழ்க்கைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஆவிக்குரிய கண்களை, மாம்சத்துக்குரிய கண்ணு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், கண்ணுல நீங்க கண்ணாடி போடாம இருக்கலாம், ஆனா ஆவிக்குரியவனாக நீ குருடனாய் இருக்கிறாய், குருட்டுத்தன்மையோடு கூட இருக்கிறீங்க. ஆவிக்குரிய கண்கள் இருந்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியாது, இப்ப இருக்கிற பாடுகள் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. மாம்சத்துக்குரிய கண்கள் திறந்திருந்தால் நிர்வாணத்தை தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? பாப்பீங்க. குறைகளை தான் என்ன பண்ணுவீங்க? பாப்பீங்க. எல்லா மனிதருடைய குறைவுகள் மாத்திரம் தான் என்ன பண்ணும்? உங்க கண்களுக்கு தெரியும். சபைக்கு வந்தா பாஸ்டர் ஏன் இப்படி இருக்காரு, இவன் ஏன் அப்படி இருக்கான், அவன் ஏன் அப்படி இருக்கான், வெளியே அப்படி நடிக்கிறான், சபைக்குள்ள இப்படி இருக்கிறான், இவன் ஒரு ஊழியக்காரன் வெளியே அப்படி இருக்கிறான், இங்க இப்படி இருக்கிறான், அவன் ஜெபம் பண்றானா, இவன் பைபிள் படிக்கிறானா, அவன் பாட்டு பாடுறானா, என்னத்த பாட்டு பாடுறான், இவன் என்ன பைபிள் படிக்கிறான், இவன் என்ன கீபோர்டு வாசிக்கிறான், இவன் என்னத்த ஜெபம் பண்றான் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய குறைவுகள் மாத்திரமே உங்களுக்கு தெரியக்கூடியதற்கு காரணம் உங்களுடைய மாம்சீகத்தின் கண்கள்ல நீ பார்ப்பது. ஆவிக்குரிய கண்கள்ல நீ அவர்களை பார்த்தேன்னு சொன்னா அவர்கள் தவறி இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க பாவத்துல இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க தப்பு பண்ணியிருந்தா நீ அவங்களுக்காக முழங்காற்படி போட்டு ஜெபிச்சிருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் எல்லாருடைய கண்கள்ல இருக்கிற மாம்சீகமான அழுக்க என்ன பண்றீங்க? பார்த்து கொண்டு அவர்களை பற்றி எல்லார இடத்துல குறை சொல்லி கொண்டு குறை சொல்ற நீ இருந்த ஒரு நாளாவது அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பியா? நெவர். ஜெபிச்சிருக்கவே மாட்டோம். ஆவிக்குரிய கண்கள் இருக்கணும். ஆதாமும் ஏவாளும் அந்த புசிக்க கூடாத கனியை, ஆண்டவர் விளக்கின கனியை புசித்த உடனே மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டது. ஒருவனுடைய நிர்வாணத்தை கண்டு கொண்டார். நிர்வாணம் அப்பதான் தெரியுது, கண் திறக்கப்பட்டது. இந்த மாம்சீக கண்கள் உங்களுக்கு வேண்டாம், ஆவிக்குரிய கண் வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் இருந்ததுன்னா நீங்க எல்லாவற்றிற்காகவும் ஜெபிப்பீர்கள். எந்த பிரச்சனையை பார்த்தும் போராட்டத்தை பார்த்து நீங்க சோர்வுல விழுந்து விட மாட்டீங்க. மாம்சீக கண் இருந்துச்சுன்னு சொன்னா புலம்போம், மாம்சீக கண் இருந்துச்சுன்னு சொன்னா அழுகும், மாம்சீக கண் இருக்குன்னு சொன்னா அவிவிசுவாசத்துல இருப்பீங்க. மாம்சீக கண் இருக்குன்னு சொன்னா ஆண்டவரை விட்டு விலகி போவீங்க, மாம்சீக கண் இருக்குன்னு சொன்னா ஆலயத்தை விட்டு போவீங்க. ஹல்லேலூயா. ஆனா எல்லாவற்றையும் ஆவிக்குரிய பார்வையோடு கூட பார்க்கிறவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடப்பான். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், இக்கட்டுகள், ஆபத்துகள், கண்ணீரின் பாதைகள், உயர்வுகளோ தாழ்வுகளோ, லாபமோ நஷ்டமோ எவை வந்தாலும் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய கண்கள் உள்ளவன் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து அவன் ஜெயமான பாதையை நோக்கி ஓடுவான். அவனே பரலோகத்தை காண்பான். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். முதலாவது ஆவிக்குரிய கண்களை கொடுக்கிறார். அடுத்து இரண்டாவது குறிப்பு, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். 9ஆம் வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த குருடனிடத்துல அவன் பார்வையை கேட்டான். 2வது இந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார், நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று சொன்ன உடனே இவன் இந்த இடத்துல கேட்கிறான், ஞானத்தை கேட்கிறான். அல்லேலூயா. ஞானத்தை கேட்ட இந்த ஞானவான் யாரு? சாலமோன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு டைம் கொடுத்த உடனே நீங்க எல்லா ஆண்டவர்கிட்ட என்னென்னமோ கேட்டிருப்பீங்க. யாராகிலும் ஞானத்தை கேட்டோமா? கேட்டிருக்கவே மாட்டோம். இந்த இடத்துல விரும்புகிறதை என் இடத்துல கேளுன்னு சொன்ன உடனே சாலமோன் என்னத்தை கேட்கிறான்? ஞானத்தை கேட்கிறான். ஹல்லேலூயா. ஞானத்தை கேட்ட உடனடியாக கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுக்கு செல்வம், புகழ் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். அப்போ ஞானம் என்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு வாங்கி தீர்ப்புகள் எல்லாம் அவ்வளவு சரியான தீர்ப்புகளை கொடுத்து தன்னுடைய நாட்கள்ல எந்த ஒரு யுத்தமும் வராதபடிக்கு சமாதானமா எல்லாவற்றையும் கொண்டு போகத்தக்க ஞானம் உடையவன் இந்த சாலமோன். நீதிமொழிகள் புஸ்தகத்துல பார்த்தா அவ்வளவு ஞானமாக அவ்வளவு காரியங்கள் என்ன பண்ணியிருக்காரு? தெளிவா எழுதியிருக்காரு.
அது அந்த வசனங்கள் எல்லாம் இந்த காலத்து வாலிபர்களுக்கு நமக்கு மிகவும் பிரயோஜனமான காரியம். நீதிமொழிகள் ஆகட்டும், பிரசங்கிகள் சொன்ன அறிவுரைகள் எல்லாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் ஞான வார்த்தைகள். ஆனா அவ்வளவு ஞானவானா இருந்து, அவ்வளவு அறிவா இருந்து அந்த சாலமோனே கடைசியில் என்ன பண்ணிட்டான்? விழுந்து போய்விட்டான். அவனுடைய மறுமனை ஆட்டிகள் அவன் என்ன பண்ணிட்டாங்க? விக்கிரகத்துக்கு நேராய் வழிநடத்தி கொண்டு போய் விட்டார். ஞானம் ரொம்ப முக்கியம். யாக்கோபுல நம்ம வாசிக்கிற பொழுது நமக்கு தெரியும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல நீங்க 15, 17 வாசிச்சு பாருங்க. பரத்திலிருந்து வர்ற ஞானமும் இருக்கு, பாதாளத்துல இருந்து வர்ற ஞானமும் இருக்கு. இந்த உலகத்தை தேடி தேடி நீங்க ஓடுகிற பொழுது வர்ற ஞானம் எந்த ஞானம்? பாதாளத்துல இருந்து வருகிற ஞானம். பரலோகத்திலிருந்து ஒரு ஞானம் வரணும். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயிருக்கிறது. அப்ப பரத்திலிருந்து ஒரு ஞானம் வருகிறதுன்னு யாக்கோபு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்ப பாதாளத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு ஞானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்க. பரத்திலிருந்து ஒருத்தனுக்கு ஞானம் வரல அப்படின்னு சொன்னா, பாதாளத்துல இருந்து என்ன கிடைக்குது? அவனுக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. அந்த ஞானம் எப்படி இருக்குதான்? லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறான். இன்றைக்கு உங்களுக்கு ஞானம் வேணும். உலக பிரகாரமான ஞானத்தை மாத்திரம் வச்சு நீங்க வாழ்ந்து பரலோகம் வந்துடலாங்கிறது நீங்க கனவுல கூட நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண், ஆவிக்குரிய ஞானம் வேணும். பரத்திலிருந்து ஞானம் வரணும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமா இருந்த தேவனிடத்துல கேட்கிறான். இன்றைக்கு திருச்சபையில இருக்கிற விசுவாச பிள்ளைகளாகட்டும், ஊழியர்களாகட்டும், இன்னைக்கு ஞானம் இல்லாமல் பல காரியத்தை செய்யறது தான் நம்ம பிரச்சனைக்கே காரணம். அல்லேலூயா. கணவனுக்கு மனைவியை எப்படி நடத்தணுங்கிற ஞானம் இல்லை, மனைவிக்கு கணவனை எப்படி நடத்தணுங்கிற ஞானம் இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு ஞானம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோரை எப்படி கனப்படுத்தணும்னு ஞானம் இல்லை, ஒரு தொழிலை எப்படி லாபமாக செய்வதுங்கிறது ஞானம் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கர்த்தருடைய காரியங்கள்ல எவ்வளவு ஞானமா செயல்படணுங்கிற ஞானம் இல்ல. கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று வசனம் இருக்கா. கேட்கிற பொழுது கர்த்தர் எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா ஞானம் இல்லாம எல்லாத்தையும் சுய இச்சையில சார்ந்து 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 நம்ம செய்து சுய இச்சையில விழுந்து கிடக்கிறதுனாலதான் என்ன பிரச்சனை அதிகமாகி கொண்டே போகிறது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். அப்போ நீங்க எதை கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த வல்ல தேவன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை பார்த்து கேட்ட பொழுது நீங்கள் ஆவிக்குரிய கண்களை கேட்க வேண்டும், ஆவிக்குரிய ஞானத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த ஞானம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் ஞானத்தை கொடுத்தாருன்னு சொன்னா உங்க தொழில் லாபமா இருக்கும். அவர் ஞானத்தை கொடுத்தாருன்னு சொன்னா உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும். அவர் ஞானத்தை கொடுத்தாருன்னா பிள்ளைகளுடைய சந்தோஷம் பெரிதா இருக்கும். அவர் ஞானத்தை கொடுத்தாருன்னு சொன்னா ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும். அவர் ஞானத்தை கொடுத்தாருன்னு சொன்னா உங்க பிரசங்கம் அருமையா இருக்கும். அவர் ஞானத்தை கொடுத்தாரு, அவர் அறிவை கொடுத்தாருன்னு சொன்னா நீங்க கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாம் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆனா இந்த பாதாளத்துல இருந்து வர்ற ஞானத்தை தான் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க ஓடுறீங்கன்னு சொன்னா அங்கதான் சமாதானம் குறையுது, அங்கதான் பிரச்சனை வருது, அங்கதான் என்ன உண்டாகுது? குழப்பம் உண்டாகுது. எதை செய்தாலும் ஞானத்தோடு கூட செய். இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எல்லாவற்றையும் ஞானமாய் கையாண்டார். விபச்சார வேசித்தனத்துல குற்றப்பட்ட அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி மோசையின் நியாயப்பிரமாணத்துல கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி இருக்குதே, என்ன பண்ணணும்னு சொல்லி இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க. இப்ப இயேசு மோசையின் இதப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா அப்ப நீ நியாயப்பிரமாணத்துக்கு நீ உட்பட்டு இருக்கிறாய் சொல்லி ஏதாகிலும் ஒரு குற்றத்தை என்ன பண்ணணும்? அவற்றை கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணணும்? கொண்டு போய் நிறுத்த வேண்டும், குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கூட்டமா வர்றாங்க.
ஹல்லேலூயா. மோசே நியாயப்பிரமாணத்துல இப்படி சொல்லி இருக்கு, கல்லெறிஞ்சு கொல்லணும்னு. இவர் அதுக்கு ஆப்போசிட்டா சொன்னா இவன் என்ன சொல்றான், மோசேயினுடைய கற்பனையை மீற சொல்றான், நியாயப்பிரமாணத்தை மீற சொல்றான்னு சொல்லி ஆண்டவர் மேல, இயேசு மேல குற்றம் சுமத்தலான்னு ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனா இயேசு தெளிவா என்ன பண்றாரு, கீழே குடிஞ்சு எழுதிட்டு இருந்தவர் நிமிர்ந்து பார்த்து சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாத இருக்கிறவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன். வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. உடனே அவர்கள் எல்லாம் மனசாட்சியில் குற்றப்பட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஒருத்தம் கூட அந்த இடத்துல இல்லை. ஹல்லேலூயா. ஞானமா அந்த பிரச்சனையை கையாள்ற, ஞானமா அந்த காரியத்தை செயல்படுகிறார். இன்றைக்கு நம்ம கிட்ட பல பிரச்சனைகள் வருது, ஊழியத்துல பல பிரச்சனை வருது, குடும்பத்துல பல பிரச்சனை வருது, விசுவாச வாழ்க்கையில பல பிரச்சனை வருது, தொழில்ல பல பிரச்சனை வருது, வேலைக்கு போற இடத்துல பல பிரச்சனைகள் வருகிறது. எல்லா பிரச்சனையும் நீங்கள் ஞானமாய் மேற்கொள்ளுகிறீர்களா? ஞானமா உங்களால பிரச்சனையை சரி பண்ண முடியுதா? மனுஷங்கிட்ட ஆலோசனையை கேட்டு அவன்கிட்ட இவன்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள்கிட்ட போய் நான் ஞானத்தை கேட்கிறேன், ஆலோசனையை கேட்கிறேன்னு சொல்லி கேட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி அது கடைசியா குட்டிச்சோரா போயிடும். இருக்கிற பிரச்சனையும் கூட 10% சேர்த்து 100% சேர்த்து பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாதான் மாறுது. சரியான ஞானம் உடையவனாய் நீ இருந்தால், சரியான ஞானம் உடையவளாய் நீ இருந்தால், பரத்திலிருந்து உனக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா உன்கிட்ட வர்ற பிரச்சனையை நீ சர்வசாதாரணமா ஊதி தள்ளியா. அப்படிப்பட்ட ஞானத்தை நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு உங்களுடைய தொழில, வேலைய, குடும்பத்தை, சபைய, போற வர இடங்கள்ல எல்லா இடங்களிலும் அந்த ஞானத்தோடு கூட நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களை அசைப்பவன் ஒன்றுமல்ல. எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சில இடத்துல சில பிரச்சனையில நம்ம பேசாம அமைதலா இருக்கிறது நல்லது. பேசக்கூடிய இடத்துல மௌனமா இருக்க கூடாது, மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல பேசிடவும் கூடாது. இது ரெண்டையும் நீங்க சரியா செய்யறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது, இந்த இடத்துல ஒரு மகள் ஒன்றை கேட்கிறாள். நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல காலேப் அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றான். முதலாவது இயேசு கிறிஸ்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார், அவன் பார்வையை கேட்டான். இரண்டாவது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சாலமோன் இடத்துல கேட்கிறார், அவன் ஞானத்தை கேட்கிறான். மூன்றாவது இந்த இடத்துல ஒரு தகப்பன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காலேப் தன் மகளை பார்த்து கேட்கிறான். அப்போ உடனே 15ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். இப்பதான் நீங்க ஜெபிச்ச அந்த பாயிண்ட் வருது. இப்பதான் நீங்க ஒரு நிமிஷத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் கேட்டிருப்பீங்களோ அந்த பாயிண்ட் இப்பதான் வருது. இப்போ அந்த கழுதையில இருந்து இறங்கினவ இப்போ ஒண்ணு கேட்கிறா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இப்போ இந்த திருமணம் முடிஞ்சு போகும் பொழுது பொண்ணுங்களுக்கு சீர் கொடுத்து அனுப்பும் பொழுது இந்த இடத்துல தன் தகப்பன் என்ன பண்றான், போகும் பொழுது அந்த மகளுக்கு எதை கொடுத்திருக்கிறான், வறட்சியான ஒரு நிலத்தை என்ன பண்ணியிருக்கான், கொடுத்து அனுப்பி இருக்கிறான். வாங்கி கழுதையின் மேல ஏறி போகிற நேரத்துல புருஷன்கிட்ட உத்தரவை வாங்கிட்டு கழுதையில இருந்து என்ன பண்ணிட்டா, அவ இறங்கிட்டா. இறங்கி கீழே வந்து தகப்பன் கேட்கறான், என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும், நீங்க கொடுத்தது வறட்சியான நிலத்தை எனக்கு தந்துட்டீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும். இந்த நீர்ப்பாய்ச்சலான நிலம் எதை குறிக்கிறது, வறட்சியான நிலம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, இந்த வறட்சியான நிலம்னு சொன்னா நம்ம படுற பாடுகள், நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை தான் என்ன நிலைமை, வறட்சியான நிலம். இன்றைக்கு அப்படிப்பட்ட வறட்சியான நிலம் போல ஒரு பாதையில எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேளுங்க.
ஆண்டவரே, நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை எங்களுக்கு தர வேண்டும். நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை நீர் எனக்கு தர வேண்டும். இந்த வறட்சியான சூழ்நிலை மாற இந்த இடத்துல அந்த மகள் தகப்பன் இடத்துல கேட்கிறான், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி. எத்தனை பேர் அப்படி ஒரு ஏக்கத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு வருமானமே இல்லை, நான் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறேன். இந்த மகள் தன் தகப்பன் வீட்டுல இருக்கும் பொழுது உண்மையா தகப்பனுக்கு வேலை செஞ்சிருக்கிறா, உண்மையா தகப்பன் வீட்டுல சகல காரியங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார். தன் தகப்பனை அரவணைத்து பார்த்து கொண்டிருக்கலாம், எல்லா வேலைகளையும் அவள் செய்திருக்கலாம். தகப்பன் வீட்டிலே இவள் தகப்பனுக்கு உண்மையாக இருந்திருக்கலாம். எல்லாம் உண்மையா இருக்கு. ஆனா அந்த தகப்பன் எதைதான் கொடுத்திருக்கான்? வறட்சியான நிலத்தை கொடுத்திருக்கிறான் திருமணம் முடிஞ்சு போற மகளுக்கு. அதனால அவ எதை கேட்கிறா தகப்பன் இடத்துல? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை எனக்கு தர வேண்டும். பலர் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல விசுவாசிகளும் ஊழியர்களும் இன்னைக்கு மிகுந்த ஒரு குழப்பத்தோடு வேதனையோடு கூட காணப்படுவது எதுன்னா, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கேன், நான் உண்மையா ஜெபம் பண்றேன், நான் உண்மையா பைபிள் வாசிக்கிறேன், நான் உண்மையா உபவாசம் இருக்கிறேன், நான் உண்மையா எல்லா ஞாயிறு ஆராதனைகளும், ஒரு வருஷம் 52 ஆராதனை இருக்குன்னா 52 ஆராதனைகளும் நான் பங்கு பெறறேன். மாசம் மாசம் நான் தசம பாகத்துல உண்மையாய் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறேன், என்னால முடிந்த ஊழியங்களுக்கு கொடுத்து நான் உதவி செய்து தாங்குகிறேன். எல்லாவற்றிலும் நான் எவ்வளவு கர்த்தருக்கு உண்மையாக, எவ்வளவு காரியங்களை நான் பயந்து நேர்த்தியாக செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்காக செய்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கை வறட்சியா இருக்கிறது, என் தொழில் வறட்சியா இருக்கு, என் குடும்பம் வறட்சியான சூழ்நிலையில இருக்கு, என் ஊழியம் வறட்சியான சூழ்நிலையில இருக்கு. எல்லாமே வறட்சி, செழிப்பு இல்லை. என் தொழிலோ, என் வருமானமோ, என் வேலையோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ, என்னுடைய ஊழியங்களோ எதிலும் ஒரு செழிப்பு இல்லாமல் எல்லாம் வறண்டு போய் கிடக்க. ஆனால் நான் கர்த்தருடைய சமூகத்துல உண்மையா இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வறட்சி 10 வருடமாக, 5 வருடமாக, 20 வருடமாக, 30 வருடமாக இந்த வறட்சியான பாதையிலேயே நான் இருக்கிறேன். இந்த போராட்டம் எவ்வளவு காலம்? இந்த பாடுகள் இன்னும் எவ்வளவு காலம்? இந்த சூழ்நிலை என்றைக்கு மாறும்? என் கடன் பிரச்சனை என்னைக்கு மாறும்? இந்த வியாதி என்னைக்கு மாறும் என்று சொல்லி கேள்விகளோடு கூட இருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தருவேன், நான் உனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தருகிறேன். இந்த இடத்துல தகப்பன் சொல்றான், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா, இப்போ வலது பக்கம் இடது பக்கம் என்ன இருக்கு? வறட்சியான நிலம் இருக்கிறது. இப்போ நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தா இந்த இடங்களிலிருந்து கிடைக்கிற இந்த நீர்ப்பாய்ச்சலை வச்சு வலது இடதுபுறத்துல அந்த வறட்சியான நிலங்களில் என்ன பண்ணிடலாம்? வெள்ளாம பண்ணி பொழைச்சிக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நீங்களும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். இந்த வறட்சியான சூழ்நிலை, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த வருமான குறைவுகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். 5 வருடமா 10 வருடமா இதே போராட்டம், இவ்வளவு சம்பாரிச்சும் பத்தல நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த வறட்சியான சூழ்நிலை எனக்கு என்றைக்கு மாறும்? தேவனுடைய சமூகத்துல நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போயிடாது. சோர்வுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உங்களுடைய பலத்தை ஒரு நாளும் குறுக விட்டுறாதீங்க. பலன் ஒரு நாள் உங்களுக்கு குறைஞ்சு போகும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைந்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து கேளுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழித்திருக்கணும், என் ஊழியங்கள் செழித்திருக்கணும், என் குடும்பம் செழித்திருக்கணும், என் கையின் பிரயாசங்கள் செழித்திருக்க வேண்டும். வறட்சியை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டுல செழிப்பாக மாற்றுவார். வறட்சியை கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு செழிப்பாக மாற்றுவார். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து காலேப்பை நோக்கி எப்படி அந்த மகள் தைரியமா
எனக்கு இது வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி கழுதையின் மேலிருந்து கீழே அவள் இறங்கி கேட்டது போல உங்களுக்குள்ள இருக்கிற மன மேட்டிமைகள், மன பெருமைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்க கீழே இறங்கி வாங்க. இவ்வளவு நாள் நீங்க உங்க சுய அறிவுல, சொந்த அறிவுல நீங்க ஓடுனது போதும். உங்க சொந்த பலத்துல நீங்க ஓடி சம்பாதிக்கலாம்னு பார்த்ததெல்லாம் போதும். எல்லாவற்றிலும் இருந்து இறங்கி வாங்க. உங்க சொந்த ஞானத்தை வச்சு நான் அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, எனக்கு நல்ல படிப்பு இருக்கு, நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்னு சொல்லி ஓடுகிற அந்த பெருமைகள் இருந்து கீழே கழுதையின் மேலிருந்து கீழே இறங்கி கேட்டாதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு எந்த கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அந்த கழுதை மேல இருந்து இறங்குங்க. இந்த இடத்துல காளைப்புடைய குமாரத்தை கழுதையின் மேல இருந்து இறங்கி தகப்பன இடத்துல கேட்கிறா. வசனத்தை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு எந்த கழுதை இருக்குதோ அந்த கழுதையில இருந்து நீங்க கீழே இறங்கி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேளு. நான் நல்லா படிச்சவன், நான் நல்ல வேலையில இருக்கிறேன், அதுல இருந்து இறங்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அங்க சொத்து பத்து இருக்கு, எனக்கு இதுல பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நீ அந்த பெருமையில இருந்து கீழே இறங்கு. எனக்கு நல்ல சரீர பலன் இருக்கு, நான் அந்த வேலையை செஞ்சிருவேன், இந்த வேலையை செஞ்சிருவேன், அதுல இருந்து நீ கீழே இறங்கு. நல்ல ஞானம் இருக்கு, அதுல இருந்து நீ கீழே வா, இறங்கு. எல்லாவற்றிலும் இருந்து நீங்க கீழே இறங்குகிற பொழுது கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை, நீ மேல உட்கார்ந்துகிட்டு தகப்பன இடத்துல நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்டா உனக்கு கிடைச்சிருக்காது. கீழே இறங்கி தகப்பன இடத்துல சாஷ்டாங்கமா, தகப்பன இடத்துல பெருமை இல்லாம தகப்பன்ற நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்டால் பெற்றுக்கொண்டால் ஆசீர்வாதமா இருந்தா. ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவர்கிட்ட அப்படியாக கழுதையை விட்டு கீழே இறங்கி வந்து உங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் தருவான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வரணும். நன்மையான ஈவுகள். ஹல்லேலூயா. கழுதையின் மேலிருந்து இறங்கி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேளுங்க. நீங்களுக்கு இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து 4வது வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு முன்பாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று 3 காரியங்களை குறித்து, முதலாவது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய பார்வையை கேட்டான். 2வது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், அவன் எதை கேட்கிறான், ஞானத்தை கேட்கிறான். 3வது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்டால். 4வது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ராஜாவாகிய தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாள் இடத்துல கேட்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே ராஜா கிட்ட கேட்கிறா. அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஒரு தாய் தன் குமாரனுக்காக, பத்சேபாளுடைய குமாரன் சாலமோனுக்காக இவ எதை கேட்கிறா, ராஜா கிட்ட சிங்காசனத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சிங்காசனம் தன் மகனுக்கு வேணும். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுவாங்க, பல காரியங்களை கேட்பாங்க. ஹல்லேலூயா. பல காரியங்களை என்ன பண்றோம், கேட்கிறோம். என் பிள்ளைக்கு வேலை வேணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், என் பேரம்பேத்திகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளைகள் பேரம்பேத்திகளுக்காக பலவற்றை என்ன பண்றாங்க, ஆண்டவர் இடத்துல கேட்கிறாங்க. அதே போல ஒரு தாய் தன் கணவனும் ராஜாவுமா இருக்கிற தாவீது கிட்ட போய் தான் குமாரனுக்கு எதை கேட்கிறான்னு சொன்னா சிங்காசனத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. சிங்காசனம்
உலக பார்வையிலும் உண்டு, ஆவிக்குரிய சிங்காசனமும் உண்டு. இங்க இந்த தாய் கேட்பது இஸ்ரவேல் தேசத்திலே தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் ராஜாவாக அமரணும். மத்தேயுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. இவள் சிறந்த ஒரு ஞானத்தாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துல பாக்குறோம், பத்சேபாள் ராஜா கிட்ட போய் ஒரு சிங்காசனத்தை கேட்கிறா, இஸ்ரவேல் தேசத்துல என்னுடைய குமாரன் ராஜாவா இருக்கணும்னு. இந்த இடத்துல அதே போல ஒரு தாய், 2 பிள்ளைகளை பெற்ற தாய் இந்த இடத்துல இயேசுகிட்ட கேட்கிறாரு, என்னுடைய குமாரர்ல ஒருத்தவங்க வலது பக்கத்துல ஒருத்தன் இடது பக்கத்துலயும் உட்காரணும், இதுக்கு என்ன பண்ணுங்க, அருள் செய்யுங்கன்னு கேட்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் எதை கேட்கிறீர்கள்? எந்த சிங்காசனத்தை கேட்கிறீர்கள்? உலக பிரகாரமான சிங்காசனம். உலகத்துல என் பையன் வேலை செய்யற இடத்துல அந்த ஒரு உயர்வுகள், அதுக்காக உலக பிரகாரமான உயர்வுகளை நான் வெறுக்கல. உலக பிரகாரமான உயர்வுகளோ ஆசீர்வாதங்களோ உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நான் சொல்லல. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் முக்கியம், உலக பிரகாரமான உயர்வுகள் எல்லாம் முக்கியம். ஆனா அதுக்காகவே கடந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, சஞ்சலப்பட்டு இருக்க கூடாது. அதுக்காகவே என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, அழுது கொண்டு இருக்க கூடாது. உலக பிரகாரமான உயர்வை கர்த்தர் கொடுக்க விரும்புகிற நேரத்துல, கர்த்தருக்கு சித்தமான நேரத்துல அந்த உயர்வுகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயம் கொடுப்பார். கடந்த நாட்கள்ல நாம ஒரு சபையில இருக்கிற பொழுது சொன்னாங்க, அந்த பையனுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக உங்க குடும்பமா உபவாசம் இருந்து வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, ஜெபம் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உபவாசமாக குடும்பத்துல என்ன பண்ணிருக்காங்க, உபவாசம் இருந்து எல்லாரும் ஜெபம் பண்ணிருக்காங்க. ஹல்லேலூயா. நான் அதை தப்பு சொல்லல. உபவாசம் இருந்து வீடுகள்ல குடும்பமா செபித்தது நல்லது. அதே அந்த சபைகளிலே கிட்டத்தட்ட அவங்க போனது 16 வருடமாக ஒரு திருச்சபைக்கு போறாங்க. ஒரு நாள் கூட என்ன பண்றது இல்லை, உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்றதே கிடையாதாம். ஹல்லேலூயா. சர்ச்சில் உபவாச ஜெபம் நடந்தா போக முடியல, சர்ச்சில் காத்திருப்பு ஜெபம் வச்சா போக முடியல, சர்ச்சில் 21 நாள் ஜெபம் வச்சா போக முடியல, 7 நாள் உபவாச ஜெபம் வச்சா போக முடியல. அப்போ சர்ச்சில் எந்த ஜெபம் வச்சாலும் உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைக்கு போக முடியல. ஆனா பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், பிள்ளைக்கு நல்ல வருமானம் வரணும்னா மட்டும் வீட்டுல இருந்து உபவாச ஜெபம். அது எதுக்கு? ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான சிங்காசனத்தை தேடுற பொழுதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. இதே ஒழுங்கா கர்த்தருடைய ஆலயத்திலே உபவாச ஜெபத்துல கர்த்தருடைய ஆலயத்துல நீ பங்கு பெற்று தேவனிடத்தை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணியிருந்தேன்னு சொன்னா, நீ வீட்டுல உபவாச ஜெபம் போடுறதுக்கு முன்னாடி என்ன கிடைச்சிருக்கும், பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கும், வருமானம் உயர்ந்திருக்கும். நீ சபை ஆராதனையில சபையில எந்த ஜெபத்துக்கும் வரமாட்ட, பிள்ளைக்கு வேலை மட்டும் எப்படி கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன். இப்ப முழங்கால முடக்குனாரு, முழங்கால முடக்கி வீட்டுல ஜெபம் பண்ண போட்டிருக்கேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த சிங்காசனத்தை கேட்கிறீர்கள்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதி. இவ்வளவு போலவே 10 மாசம் பிள்ளைகளை சுமந்து பெற்ற இங்க ஒரு தாய் தான் இந்த இடத்துல இயேசு கிட்ட கேட்கிறா. எங்க கேட்கிறா? என் பிள்ளை உங்க வலது பாரிசத்திலும் ஒருத்தன் இடது பாரிசத்திலும் இருக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம். சிறு பிள்ளைகள், ரொம்ப சிறு குழந்தைகள், பால் மறக்காத குழந்தைகள், பால் குழந்தைகள்ல இருக்கிற அந்த சிறு வயதுல இருக்கிற பொழுது அந்த குழந்தைகள் மரித்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனா அந்த டீனேஜ் நெருங்கி வாலிப பிரயாணத்துக்குள்ள அந்த பிள்ளைகள் போகுதுன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் மரித்தால் நாளைக்கு கர்த்தருடைய சமூகத்துல பிதாவினுடைய இடத்துல வருவார்களா? பரலோகத்துக்கு அவங்க வருவாங்களா? நினைச்சு பாருங்க. உங்களுக்கு பின்பாக உங்களுடைய தலைமுறைகள், உன்னுடைய சந்ததிகள் அந்த ஆலயத்துல பங்குதாரர்களா இருப்பாங்களா?
அந்த சபையில விசுவாசியா இருப்பாங்களா? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. பிள்ளை படிக்கட்டும், வேலை செய்யட்டும், நல்ல பெரிய பெரிய உயர்வுகள்ல போகட்டும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கட்டும், அது எல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருக்கு. நீங்க இல்லாத நாட்கள்ல உங்களுடைய பிள்ளை சபையில நிலைத்திருக்குமா? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வம்சம், உங்க தலைமுறை சந்ததி இதுல நிலைச்சிருக்குமா? இந்த விசுவாச மார்க்கத்துல நிலைச்சிருக்குமா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருக்குமா? அதுதாங்க முக்கியம். அதுதான் முக்கியம். அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு பின்பாக என் தலைமுறை, என் சந்ததி இந்த விசுவாச மார்க்கத்தை விட்டு போயிடக்கூடாது, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு போயிடக்கூடாது, இந்த ஞானஸ்தானத்தை அனுபவத்திலிருந்து போயிடக்கூடாது, இந்த அபிஷேகத்தின் அனுபவத்திலிருந்து போய்விடக்கூடாது என்கிற ஒரு சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த காரியத்துக்காக கர்த்தருக்குள்ள உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்துட்டீங்கன்னு சொன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தன்னை போல கிடைக்கும். உங்க பிள்ளைகள் உயர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை மட்டும் கேட்ட ஆண்டவர் செல்வம், புகழ் எல்லாவற்றையும் சேர்த்து அவனுக்கு கொடுக்கிறார். நீங்க ஆண்டவருடைய காரியத்துல உண்மையா உங்களை பிள்ளைகளை அந்த சத்தியத்துக்குள்ள போதித்து நீங்கள் நடத்துவீங்கன்னு சொன்னா அது என்ன பண்ணும்? பல ஆசீர்வாதங்களை உங்களுடைய குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. நீங்க உலக பிரகாரமா தாவீதின் மனை பத்சேபாளை போல உலக பிரகாரமான சிங்காசனத்தை கேட்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அந்த மத்தியில வருகிற அந்த தாயை போல ஆவிக்குரிய வாழ்க்கையின் சிங்காசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க? பிள்ளைகளுக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதுல உங்க பிள்ளைகள் சரியா வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அதுவே என்ன பண்ணும்? எல்லா உலக ஆசைகளையும் கொண்டு வந்து உங்க பிள்ளைகளுடைய பாதபடியில் வைக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல அதற்கு முன்பாக இருக்கிற ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். வாசிக்கலாம். அடுத்த குறிப்பு எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அதிலே 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு முன்பாக நான் 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த 5வது காரியம், இந்த இடத்துல ஒரு ராஜா கேட்கிறான். ராஜாத்தியாக எஸ்தர், நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன கொடுக்கணும்? உன் வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கேட்ட உடனடியாக இவ கேட்கிறா, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமானால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக. ஹல்லேலூயா. எஸ்தர் உபவாசத்தோடு எல்லா ஆசீர்வாதங்களோடு ராஜா அரண்மனையில இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் தன் ராஜாவின் இடத்துல தன்னுடைய ஜனங்களை ராஜாட்ட கேட்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ எஸ்தர் இருக்கிற இடம் எந்த இடம்னு சொன்னா ராஜாவுடைய அரண்மனையில இருக்கா. நல்லா இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாவினுடைய அரண்மனையில இருக்கிறா. அவளுக்கு நல்ல வஸ்திரங்கள் இருக்கு. தங்கி இருக்கிறது நல்ல ஒரு ராஜ அரண்மனையில இருக்கிறா. விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் ஒரு ராஜ அரண்மனை. இதை நான் உங்களுக்கு ரொம்ப விளக்க விரும்பல. ராஜா வீட்டுல இருக்கும் பொழுது எல்லாமே என்ன பண்ணுது? சாப்பிடுறதுக்கு ஆசைப்படுற காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுது?
கிடைக்குது. சகல ஆசீர்வாதங்களோடு கூட ஒருத்தி ராஜ அரண்மனையில இருந்தாலும் அவளுக்கு வேண்டுதல் என்று கேட்ட பொழுது தன் ஜனங்களை ராஜாவின் இடத்துல கேட்கிறான். யூத ஜனங்களை ஜனங்களை கேட்கிறான். இந்த ஜனங்கள் வேண்டும், எங்க ஜனத்தை என்ன பண்ணிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது, எங்க ஜனம் விடுதலையாக்கப்படணும் என்று சொல்லி ராஜாவின் இடத்துல கேட்கிறான். புரியுதா நான் சொல்றது? இவ எல்லா ஆசீர்வாதத்தோடு, இவ்வளவு யூத குலத்து பெண்ணு தான், எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, நல்ல செல்வாட்டிய செல்வ சீமாட்டியை போல இருக்கிறா ராஜ அரண்மனையில, இவளுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனா ஆபத்திலும் இக்கட்டிலும் துக்கத்திலும் பாடுகளிலும் கிடக்கிற யூதர்களை நினைத்தருள் இருக்கிறார். ராஜாவின் இடத்துல கேட்கிறார், ஜனத்தை கேட்கிறார், விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று, எங்கள் ஜனம் அழிந்து விடக்கூடாது என்று கேட்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் பல காரியங்களை கேட்டிருப்பீங்க. எல்லாரும் பல காரியங்கள், வீடு வேணும், காரு வேணும், நிலம் வேணும், மனைவி வேணும், மனைவிக்கு கணவன் வேணும், பிள்ளைகள் வேண்டும், எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் வரணும், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கணும், நாங்க இன்னும் பணக்காரன் ஆகணும், இன்னும் நான் பணக்காரி ஆகணும் என்று சொல்லி எல்லாம் கேட்டிருப்பீங்க. எத்தனை பேர் என்னுடைய திருச்சபைக்கு ஆத்துமாக்கள் வேண்டும், எத்தனை பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த உலக மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவர் இடத்துல கேட்டீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவன். நீங்க உயிரோடு கூட செத்து போயிருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல வீடு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல துணி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் நிறைவா இருக்கு. அதனால தேவனை மறந்து போயிட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் இந்த திருச்சபையில என்ன இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்காக பல பொருட்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களே, என் திருச்சபையில இந்த பொருள் இல்லையே, நான் ஆண்டவரை ஆராதிக்கிற ஸ்தலத்துல இந்த பொருள் இல்லையே, எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? கர்த்தருடைய ஆலயத்துல சரியான பாய் கிடையாது, வந்தா உட்கார்றதுக்கு சேர் கிடையாது, கர்த்தருடைய ஆலயத்துல நல்ல ஃபேன் கிடையாது, கர்த்தருடைய ஆலயத்துல நல்ல மைக் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துல நல்ல ஸ்பீக்கர் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துல முதலாவது ஆத்துமாக்கள் இல்லை. தியேட்டருக்கு போனா கூட்டம் கூட்டமா ஆள் இருக்கு, கோயிலுக்கு போனா கூட்டம் கூட்டமா ஆள் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட்டம் கூட்டமா ஆள் இருக்கு, பஸ் ஸ்டாண்டா பார்த்தா கூட்டம் கூட்டமா ஆட்கள் இருக்கு. ஆனா ஆலயங்கள் காலியாக கிடக்கிற, ஆலயம் வெறிச்சோடி கிடக்கிற. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட எங்க சபைக்கு ஆத்துமாக்களை கொடுங்கன்னு சொல்லி நம்ம வேண்டி இருப்போம்? எத்தனை பேர் எங்க சபைக்கு ஆத்துமாக்கள் வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல போராடி கேட்டிருப்பீங்க? எதுவுமே இல்லை. மனம் திரும்ப, நான் என் குடும்பம், என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க, என் தொழில், என் வருமானம், என் இதே என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. யோபுவுக்கு எப்பங்க ரெண்டாவது ஆசீர்வாதம் கிடைச்சது? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினை தடைபடாது 42 அதிகாரத்துல சொல்ற. ஆனா யோபுவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோபு ஒரு ஜெபம் பண்றார், தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்றார். நண்பருக்காக ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் யாருக்கு யோபுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. நான் சொன்னா நீங்க எல்லாம் பொய் மாதிரி பாக்குறீங்க. அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம், யோபு 42 7 வசனம் சொல்லுகிறது, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, ஹல்லேலூயா, தேமானியனான எலிப்பாசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உன் மேலும் உன் 2 சகோதரர்கள் மேலும் கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை.
இப்போ அடுத்து வசனம் சொல்லுகிறது 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தருடைய கோபம் தன்னுடைய சிநேகிதர்கள் மேல இருக்குன்னு தெரிஞ்சு அந்த சிநேகிதர்களுக்காக ஆண்டவரை நோக்கி யோபு விண்ணப்பித்ததற்கு பிற்பாடாக, தன்னுடைய நண்பர்களுக்காக யோபு ஜெபித்ததற்கு பிற்பாடாக கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, நீங்கள் எதை கேட்கணும்? கர்த்தருடைய கோபம் இன்னைக்கு தேசத்தின் மேல் மூண்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபம் இன்னைக்கு ஜனத்தின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபம் இந்நாட்கள்ல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜனங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்து இவர்களை ரட்சியும், இவர்கள் மனம் திரும்பணும், இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஜனத்திற்காக நீங்கள் ஜெபித்து இவர்கள் ஆலயத்திற்குள்ள பங்காய் மாறி இவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு ஏக்கமும் விருப்பமும் உங்களுக்குள் இருந்து இவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்து கர்த்தருடைய ஆலயத்தை நீ நிரப்புவீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய குடும்பத்திலே குறைவுகள் நிறைவாக்கப்படும். அது சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, வருமான குறைவு எல்லாம் நிறைவாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மகிமையில் நிறைவாக்கப்படும். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி நியூ இயர்ல நான் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசும் பொழுது உங்களுக்கு இருக்கலாம் சந்தோஷம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு, அதனால இந்த ஒரு நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி வீட கார சொத்த பத்த எல்லாம் நீங்க கேட்டீங்க. யாராவது ஆவிக்குரிய கண்கள் எனக்கு வேண்டும், மாம்சீகமான பார்வையில நான் இனிமேல் எதையும் பார்க்க கூடாது, ஆவிக்குரிய கண்கள்ல தான் நான் எல்லாவற்றையும் பார்க்கணும், யாராவது கேட்டிருப்பீங்க? கேட்டிருந்தீங்கன்னா கை தூக்குங்க. இல்ல. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பார்வையை நம்ம கேட்கல. யாராவது ஞானத்தை கேட்டோமா? ஞானத்தை கேட்கல. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்டோமா? கேட்கல. தேவ சிங்காசனம், தேவ பரலோக ராஜ்யத்துக்குள்ள என் பிள்ளைங்க போகணும், என் தலைமுறை கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும் கேட்டிருப்பீங்களா? கேட்கல. எஸ்தரை போலனுடைய ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், விடுவிக்கப்படணும், இந்த ஜனத்துக்காக நீங்க வேண்டுதல் பண்ணீங்களா? இல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைபடாது. உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு 2 காரியங்களை நாம் கேட்க கூடாது. நான் சொல்ற புரியுதா? 5 காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த 2 காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. இந்த வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதின் நிமித்தம் அவள் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல நாம் வாசிக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல என்ன நம்ம பாக்குறோம்னா, இப்போ டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு டான்ஸ். ஏரோது இருக்கான். இப்போ ஏரோது இத டான்ஸ் ஆடுறா. யாரு நம்ம டான்ஸ் ஆடுறாமா பாத்தீங்கன்னா, ஆடி முடிச்ச உடனே இப்போ நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நீ எதை கேட்டாலும் தருவேன்னு இந்த இடத்துல ராஜா சொல்லிட்டான். எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டான். உடனே இந்த இடத்துல அவ என்ன பண்ணப்படுறா, வாக்கு கொடுத்துட்டான். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளந்திலே எனக்கு தாரும் என்று கேட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். டான்ஸ் எப்படி ஆகுது பாருங்க. ஒரு தேசத்தின் ராஜா ஒரு நடனம் ஆடுறவளை பார்த்து அந்த டான்ஸ் ரொம்ப பிடிச்சு போனனால, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே
இவ என்ன பண்றா, போய் தாயின் இடத்துல கேட்கிறா. டான்ஸ் ஆடி முடிச்சு ராஜாவை சந்தோஷப்படுத்தினவ, ராஜா வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இவ போய் தன் தாயின் இடத்துல கேட்கிறா. தாய் ஒரு கேவலமானவன். கண்டித்து உணர்த்துகிற ஊழியக்காரனாகிய யோவான் சானகனுடைய தலையை என்ன பண்றா, கேட்கிறா. ஹல்லேலூயா. என்ன பண்ண, நீ போய் யோவான் சானனுடைய தலையை, உடனே தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் சானனுடைய தலையை கேட்கிறா. இந்த இடத்துல ராஜா என்ன பண்ணிட்டான், 9ஆம் வசனம், ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தம் பந்தியில் கூட இருந்தவைகளின் நிமித்தம் அதை கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைச்சேதம் பண்ணி அவனுடைய சிரஸை ஒரு தாளந்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனார். இந்த செய்தி இயேசுவுக்கு வந்துருச்சு. இதை கேட்க கூடாது, தலையை கேட்க கூடாது. ஒரு டான்ஸ் தான். இன்றைக்கு நம்மளும் அப்படி என்ன பண்றோம் நினைக்கிறோம். பிள்ளைங்களை என்ன பண்றோம், கொண்டு போய் ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு விடுறோம். இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு விடுறது மிகப்பெரிய ஒரு தவறு தான். நீங்க சிறு பிள்ளையா இருக்கு, இதுவும் சிறு பிள்ளை தான். யோவான் சான முன்னாடி யோவான் சானுடைய தலையை கேடுறதுக்கு டான்ஸ் ஆடினவ யாருதான், சின்ன பிள்ளைதான். அல்லேலூயா. சிறு பெண் என்றுதான் வேதம் குறிப்பிடுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளை பல காரியங்களிலே இந்த உலக வாழ்க்கையில என்ன பண்ணிடுறோம், அனுமதித்து விடுகிறோம். உலக காரியத்துக்கு, உலக சினிமா பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு அனுப்பிடுறோம். பிள்ளைங்களை எங்க அனுப்புறோம், நம்ம டிவி பார்க்கறதுக்காண்டி பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறோம். அப்புறம் என்ன பண்றோம், அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல என்ன பண்றோம், டான்ஸ் போட்டிக்கு அனுப்புறோம். ஆனுவல் டே நான் டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லி அது எங்க போகுது, டான்ஸ் ஆடுறதுக்கு போகுது. டான்ஸ் ஆடுற நேரத்துல எல்லாம் பாருங்க பாவம் நடந்துருக்கு. அல்லேலூயா. தாவீது டான்ஸ் ஆனா, தாவீது டான்ஸ் ஆனான்னு எல்லாம் சொல்லி இன்னைக்கு பல கூட்டம் என்ன பண்ணுது, தாவீது டான்ஸ் ஆடுது. தாவீது டான்ஸ் ஆடினதுனாலதான் என்னாச்சு, வஸ்திரம் புரிஞ்சுது. அதை பார்த்துதான் மனைவிக்கு என்ன வருது, கோபம் வருது. இந்த டான்ஸ்ல வஸ்திரம் ஊதி போவது கூட தெரியாம உடன்படிக்கை பெட்டி முன்னாடி டான்ஸ் ஆடுறான். எக்காலங்களை ஊதி அதையும் ஊதி இதை ஊதி என்ன பண்றான், டான்ஸ் ஆடுறான். அல்லேலூயா. இங்க டான்ஸ் ஆடுறான், வஸ்திரம் ஒரு பக்கம் உறிஞ்சிட்டு போகுது. இவனுங்க ஊதுற சத்தம், இவனுக்கு அடிக்கிற கொட்டி சத்தம், அங்க என்ன பண்ணிருச்சு, உடன்படிக்கை கொண்டு போன மாடு என்ன உண்டாகுது, பிறண்டுது. அல்லேலூயா. பிறண்ட உடனே அதை பிடிக்கிறதுக்கு கை வச்சவன் ஆண்டவர் அடிச்சு கொண்டு போட்டான். டான்ஸ் ஆடுனாலே அந்த இடத்துல என்ன உண்டாகுதுன்னா, ஒரு தவறு உண்டாகுது, அந்த இடத்துல ஒரு பாவம் உண்டாகுது, அந்த இடத்துல கர்த்தருடைய கோபம் மூழுகிறது. தாவீது டான்ஸ் ஆடினான்னு சொல்லி இன்னைக்கு நீ பலிபீடத்துல டான்ஸ் ஆடுற, தாவீது டான்ஸ் ஆடினான்னு சொல்லி இன்னைக்கு எங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், சபைகள்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். இந்த டான்ஸ் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தை சீரழிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆராதனை நடத்து அப்படின்னு சொன்னா, ஆராதனை நடத்தும் போது ஒரு பக்கம் என்னது, இந்த ராகத்துக்கு இந்த ஸ்டான்ஸாப்பம் வலது கையை ஆட்டுங்க, இந்த பக்கம் இடது கையை ஆட்டுங்க, கர்ச்சீஃப் எடுத்து சுத்துங்க, காலை முன்னாடி வைங்க, காலை பின்னாடி வைங்க. இதுக்கு பேர் ஆராதனையே இல்லை. கர்த்தர் அருவருக்கிற இன்னைக்கு டான்ஸ் ஆடுறதுதான் இன்னைக்கு ஆராதனைன்னு ஒரு குரூப் பண்ணிக்கிட்டு இருக்கு. கேவலம், மிகப்பெரிய கேவலம். மனம் திரும்பணும். இந்த இடத்துல ஒருத்தி டான்ஸ் ஆடி ஒரு ஊழியக்காரனுடைய தலை வெட்டப்பட்டது. ரொம்ப கவனமா இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கும். தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, தேவையில்லாம டான்ஸ் ஆட கூடாது. இவன் டான்ஸ் ஆடுறான், மாடு திரண்டுது, அதை பிடிக்க போனா அங்கேயே ஆண்டவருடைய கோபம் மூண்டு ஒருத்தனை அடிச்சு கொண்டு போட்டார். உங்க டான்ஸால, உங்க அந்த ஒரு நிமிஷம் ஆசையால கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது, பலிபீடம் அசூசிப்படுகிறது. பலிபீடம் சுத்தமுடையதாய் இருக்க வேண்டும், பலிபீடம் பாவக்கரையாய் கிடக்க. ஆராதனையில கைய தூக்கு, காலை தூக்கு, கர்ச்சீப்பை சுத்து, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கோயிலுக்கு போனா முடிய விரிச்சு போட்டு சுத்திட்டு இருக்கிறான், சபைக்குள்ள பார்த்தா அவன் கர்ச்சீப் எடுத்து கையில சுத்திட்டு இருக்கான். பைத்திய கூட்டத்தை போல இன்னைக்கு மாறிக்கொண்டு
மனம் திரும்புங்க. இந்த இடத்துல டான்ஸ் ஆடி தலை வெட்டப்படுகிறது. இந்த மாதிரியான காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க யாராவது இன்னைக்கு யாருடைய தலையாவது கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களிடத்துல ஒரு ராஜாவோ நீங்க இயேசு கிட்ட யாருடைய தலையாவது கேட்குறீங்களா? ஆண்டவரே, எனக்கு விரோதமா அன்னைக்கு அவன் அப்படி பேசுனா அவனை போட்டு தள்ளுங்க, எனக்கு விரோதமா அன்னைக்கு அவன் என்னை அடிச்சுட்டான் அவனை கொன்றுங்க. யாராவது அப்படி வேண்டிட்டு இருக்கோமா? யாருடைய தலையாவது நீங்க கேட்குறீங்களா? யோவான் சானனுடைய தலையை அவ கேட்டது மாதிரி நீங்க யாராவது யாருடைய தலையாவது கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? சிந்தித்து பாரு. யாருடைய தலையை நீங்க என்ன பண்ணவே கூடாது, கேட்கவே கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் செஞ்சிருக்கானா, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிருக்கானா, தேவ சமூகத்துல அமர்ந்து சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. அவனுக்கு என்ன நீதி செய்யணும், அவனுக்கு என்ன நியாய தீர்ப்பு செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தேவையில்லை. நீங்க அதை விட்டு அவனை அப்படி பண்ணணும் அவனை இப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டாம், நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை என்ன கேட்கணும்னு சொல்லி இருக்கிறாரோ அந்த 5 காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. கடந்த வாரத்துல அதை குறித்து தியானிச்சோம். ஆவிக்குரிய பார்வையை கேளுங்க, ஞானத்தை கேளுங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேளுங்க, சிங்காசனத்தை கேளுங்க, ஜனத்தை கேளுங்க. இதையெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க கேளுங்க. தலையை என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. ஆண்டவரே சொல்லிருக்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போ இந்த உலகத்துல நீங்க இருக்கிற வரையில உங்களுக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, நீங்க நம்புற மனுஷன் உங்களை மிதிக்கிற நேரம் உண்டு. ஹல்லேலூயா. இது எல்லா மனிதர்களும் நமக்கு சாதகமா இருப்பாங்க, எல்லாருமே எனக்கு ஐக்கியமா இருப்பாங்க, எல்லாருமே எனக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்புவார்கள். அவர்களுக்கு விரோதமாய் நீங்க கோபப்பட்டு உங்களுடைய கைகளையோ உங்களுடைய சிந்தைகளையோ அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் நீட்டாதீர்கள். கர்த்தர் வழக்காடட்டும், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணட்டும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய கடத்துல அந்த நீதிக்கு விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், விட்டுருங்க. நீங்க யாருடைய தலையும் கேட்காதீங்க. ஒரு ஊழியக்காரன் மிகுந்த பாவம் பண்றானா, ஊழியக்காரன் பொல்லாத காரியத்தை உங்களுக்கு முன்பாக செய்யறான்னு தெரியுதா? ஊழியக்காரன் மிகுந்த ஒரு கேவலமான காரியத்தை உங்களுக்கு முன்பாக செஞ்சிட்டு இருக்கானா பாத்துங்களா? ஆண்டவர்கிட்ட நீங்க பாட்டுக்கு அதை சொல்லி சோத்திரம் பண்ணுங்க. இந்த ஊழியக்காரன் இப்படி விரோதமா செய்யறானே அப்படின்னு சொல்லு. இப்படி பாவத்தை இந்த ஊழியக்காரன் பண்றானே ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபத்துல சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஆனா அதுக்காண்டி அவனை அப்படி பண்ணுங்க ஆண்டவர், அந்த ஊழியக்காரன் அவன் ஊழியன்னு சொல்லி நீங்க மாம்சத்துல எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்காது. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்றதோட உங்க வேலை முடிஞ்சது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் அடிக்கிறாரா, கொல்றாரா, அவன் உசுறு இருக்குதா, இல்லாம போகுதா, அது கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க எந்த கேள்வி என்ன பண்ணாதீங்க, ஆண்டவரை கேட்காதீங்க. அவர் உங்களுக்காக நியாயம் விசாரித்து யுத்தம் செய்து நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த ஊழியக்காரனையுடைய தலையை நீங்க ஒரு நாளும் கேட்டாதீங்க. நீங்க யாருடைய தலையும் கேட்காம நீங்க ஆண்டவர்கிட்ட மாத்திரம் உங்களுடைய தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அடுத்து இன்னொரு காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க கூடாது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 25 வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அதோனியா இருக்கான். வாசிக்கிறேன், நான் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 16ஆம் வசனத்திலிருந்து, இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டத்தை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றாள். அவள் சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறப்பதில்லை. சூனேம் ஊராளாகிய அபிஷாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசும்படி வேண்டுகிறேன். அதற்கு பத்சேபாள், நல்லது, நான் உனக்காக ராஜாவினிடத்தில் பேசுவேன் என்றால். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனால், அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து
அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். அப்பொழுது அவள், நான் உண்மை ஒரு சிறிய மண்டாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றால். அதற்கு ராஜா, என் தாயாரை கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான். அதற்கு அவள், சூனை மூராகி அபிசாகை உம்முடைய சகோதரனாகி அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றார். ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சூனை மூராளாகி அபிசாகை அதோனியாவுக்கு கேட்பானேன், அப்படியானால் ராஜ்யத்தையும் அவனுக்கு கேளும், அவன் எனக்கு மூத்த சகோதரன், அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செரியாவின் குமாரன் யோவாப்புக்குமே அதை கேளும் என்றான். பின்பு சாலமோன் ராஜா, அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு, இப்போது இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினார் என்று சொல்லி அடுத்து பார்க்கணும். அந்த வசனங்களை இன்னும் சில வசனங்கள் நீங்க வாசிங்கன்னா, சாலமோன் என்ன பண்ணிடுறான், அதோனியாவை கொன்று போன. ஹல்லேலூயா. இந்த காரியம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா, சபைக்கு வருவது, ஞானஸ்நானம் எடுப்பது, இதெல்லாம் ஒரு பெண்ணுக்காக அப்படி பண்றது மிகப்பெரிய ஒரு பாவம். ஹல்லேலூயா. ஒரு வசனம் கூட, யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சுய இச்சையின்படி, தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நம்ம என்ன பண்றோம், சில வேண்டுதல்களை என்ன பண்றோம், விண்ணப்பத்தை ஆண்டவர் முன்னாடி வைக்கிறதுனால நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். ஹல்லேலூயா. சபைக்கு வர்றது, ஞானஸ்நானம் எடுக்கிறது எல்லாம் ஒரு பெண்ணுக்காக, ஒரு பையனுக்காக. இது மிகப்பெரிய ஒரு பாவம். சுய இச்சை. எனக்கு இந்த பையனை கல்யாணம் முடிக்கணும், இந்த பிள்ளைய திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஆலயத்துக்கு வர்றது, அதுக்காக மட்டும் ஞானஸ்நானம் எடுக்கிறது. நான் ஒரு பாவத்துல இருந்தே, அந்த பாவத்துல இருந்து கர்த்தர் என்னை விடுவித்து என்னை ரட்சித்து அவரோடு கூட என்னை இணைத்திருக்கிறார். அவர் என்னை இணைத்ததற்கு சான்றாக என்னுடைய பழைய பாவம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பாக நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறேன். என்னுடைய பழைய மனிதன் என்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், இப்பொழுது நான் புதியதாய் மாறி இருக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்துனே தெரியாம நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்க. நீ ஞானஸ்நானம் எடுத்தது ஒரு பையனுக்காகவா? நீ ஞானஸ்நானம் எடுத்தது ஒரு பொண்ணுக்காகவா? நீ திருவிருந்து எடுக்கிறது ஒரு பையனுக்காக, நீ திருவிருந்து எடுக்கிறது ஒரு பொண்ணுக்காக. மிகப்பெரிய ஒரு கேவலம். ஞானம் வந்த பிறகு எடுப்பதுதான் ஞானஸ்நானம். இந்த இடத்துல அதோனியா போய் அந்த பெண் அபிஷாயிக்காக என்ன பண்றான், பத்சேபால் இடத்துல பேசி பத்சேபால் சாலமோன்ட்ட கேட்டு, சாலமோன் ஒரே கோவம், அவன் இப்பவே அவனை என்ன பண்ணிடுவேன், கொன்றுவேன். நீ அவளை கேட்கறதுக்கு ராஜ்யத்தையும் என்ன பண்ணு, அவனுக்கே கேட்க வேண்டியதான தாயிட்ட கோபம். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரிகரபஷந்தன் அலகரபரபோ. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது தகப்பனே. இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் இந்த திருச்சபையை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். உம்முடைய பிள்ளைகள் பல காரியங்களை உம்மிடத்தில் கேட்டார். ஆனாலும் கர்த்தர் வேதத்துல பார்க்கிறோம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு குருடனை பார்த்து கேட்ட உடனே அவன் பார்வையை கேட்கிறான். கர்த்தர், எங்களுக்கும் இந்நாட்களிலே ஆவிக்குரிய பார்வை தேவைப்படுகிறது. எங்களுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய பார்வையை தார். இரண்டாவது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சாலமோன் இடத்துல கேட்ட பொழுது சாலமோன் ஞானத்தை கேட்கிறான். கர்த்தர், எங்களுக்கும் ஞானத்தை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஞானம் பாதாளத்திலிருந்து ஏறி வராமல் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதாய் காணப்படட்டும். மூன்றாவது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு குமாரத்தி தன் தகப்பனிடத்துல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தகப்பன் கேட்ட உடனே குமாரத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்டது போல நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற வறட்சியான சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவரே செழிப்பை காண கர்த்தர் எங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகிய ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் தகப்பன்.
அதே போல நாலாவதாக சிங்காசனத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தன் குமாரனுக்காக பத்சேபாள் சிங்காசனத்தை கேட்டால் தகப்பனே, நாங்கள் உலக பிரகாரமான சிங்காசனத்தை தேடாமல் ஆண்டவரே எங்களுடைய தலைமுறைகள் சந்ததிகள் கர்த்தருடைய சமூகத்துல நிலைத்திருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துல நிலைத்திருக்கணும், பரலோகத்துல வந்து சேரணும் தகப்பனே. அந்த மகிமை அவர்கள் ருசி பார்க்கணும். அப்படியாக எங்களுடைய தலைமுறைகள் நிலைத்திருக்க வேண்டும் தகப்பனே. அதற்கு கர்த்தர் கிருபை தார். அந்த சிங்காசனத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யும். அதே போல ராஜா எஸ்தரை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே அவள் தன்னுடைய ஜனங்களை கேட்கிறாள் தகப்பனே. அதே போல இந்த தேசத்தின் ஜனங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். ஆண்டவரே, இந்த தேவ செய்தியை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துக. இதை பிரசங்கித்த அடியனுக்காய் ஆண்டவரை என்ன உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்க. இந்த வசனத்தை கேட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இவர்களுக்கு இருக்கிற எல்லா குறைவுகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தனித்தனியாக குடும்பமாக பேராக அவர்களுக்கு நல்ல சரீர பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து பொறுப்பெடுத்தி ஆசீர்வதியும். இதை ஆன்லைன் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் அவர்களுடைய இருதயங்களை கிரியை செய்து அவர்களை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி அப்படியே கர்த்தர் நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.